Hello, welcome you all for Zillion Learning. Today we are going to discuss about the topic investments and types of investments. Before seeing the types of investment, first of all we can see the definition of investments. Okay. What do you mean by investments? Investment என்ன? ஸோ கையில் ஏதாவது ஒரு சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கும் அந்த ஃபண்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எதர் வி ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் எதர் ஃபிக்ஸட் அசட்ஸ் ஆர் கரண்ட் அசட்ஸ் ஃபிக்ஸட் அசட்லையோ இல்லை கரண்ட் அசட்லையோ இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அடிஷனல் இன்கம் வரும் ஸோ வித் எய்ம் ஆஃப் கெட்டிங் அடிஷனல் இன்கம் இன்வெஸ்டிங் செர்டன் ஃபண்ட்ஸ் இன் தி அசட்ஸ் அது பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் ரைட்டா ஸோ அந்த ஃபிக்ஸட் அசட்ஸ்னா ஒன்றும் கிடையாது ஃபிக்ஸட் அசட்ஸ்னா லேண்டு பில்டிங்கு மெஷினரிஸ் இது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபிக்ஸட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் அசட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கரண்ட் அசட்ஸில் கேஷ் அட் பேங்க் அதாவது பேங்க்ல வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவோம் ஆர்டி போடுவோம் அண்ட் ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஓகே கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம் எதெல்லாம் ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை சேல் பண்ணி கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ ஷார்ட் டெம் பீரியடில் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வி கேன் கால் இட் அஸ் கரண்ட் அசட்ஸ் ஸோ இன்வெஸ்ட்மெண்டோட மெயின் பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக நமக்கு அடிஷனல் இன்கம் கெயின் பண்ணுறதா என்னது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் ஸோ வி கேன் சி தி டெஃபினிஷன் investment is an employment of funds on any assets as I said earlier ஃபிக்ஸட் அசட்டாகவும் இருக்கலாம் இல்லை கரண்ட் அசட்டாகவும் இருக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக if you are getting additional income or we can call this as capital appreciation capital appreciation ஒன்றும் கிடையாது கேபிட்டலில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரைட்டா அண்ட் அப்ரிஷியேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வி கேன் கால் இட் அஸ் இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அதுதான் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ஸோ ஓவராலாக இன்வெஸ்ட்மெண்ட்டோட மெயின் பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் வந்து அதிகமாகப்படுத்தணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த அசட்ஸ் என்ன அசட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அது கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து அதிகப்படுத்தணும்னு நினைப்போம் ரைட்டா அதான் மெயின் மோட்டோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெண்டு விஷயம் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் ஒன்று என்னது டைம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அதை விட மோர் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஓகே ஸோ இந்த மூணு தான் மெயினாக பார்ப்பாங்க ஸோ டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கிறாங்க ஒரு ரிட்டர்ன் தராங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 10% இன்ட்ரெஸ்ட் தராங்க இல்லை ஒரு 15% ரிட்டர்ன் வருது அப்படின்னா எந்த டைம் பீரியட் நம்மளுக்கு வருதுன்னு பார்ப்போம் அந்த ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நம்ம வந்து திரும்ப கிடைக்குதா இல்லையா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைக்குதா இல்லையா பார்க்குறது அந்த ரிஸ்க் ரைட்டா ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹவு மச் ரிட்டர்ன் வி ஆர் கெட்டிங் இன் லேண்ட் ஹவு மச் ரிட்டர்ன் வி ஆர் கெட்டிங் இன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஹவு மச் ரிட்டர்ன் வி ஆர் கெட்டிங் இன் கோல்ட் ஸோ இந்த ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் அண்ட் டைம் ஃபேக்டர்ஸ் இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் மோஸ்ட் டூ இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டா ஓகே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபனிஷன் நம்ம பார்த்தோம் பட் அந்த இன்வெஸ்ட்மெண்டோட அமௌண்ட் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சேவிங்ஸ்ல தான் வருது இப்போ சேவிங்ஸ் எப்படி வருது பாருங்க இப்போ ஒரு பர்சனோட சேலரி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 கன்சிடர் பண்ணுறோம் ரைட்டா அந்த 30,000 சேலரிங்கிறது பார்த்தீங்கன்னா வி கேன் கால் இட் இன்கம் ஒரு ஒரு தனிநபரோட இன்கம் பார்த்தீங்கன்னா 30,000 வருது ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சர்டன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டுக்கு 10,000 எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க அண்ட் ஃபுட்டுக்கு வந்து 5,000 எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க அண்ட் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 3,000 எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 18,000 செலவாகுது ஓகேவா அப்போ இன்கம் எவ்வளோ வந்தது 30,000 வந்தது எக்ஸ்பென்சஸ் வந்து 18,000 வந்தது வி நோ த ஃபார்முலா ஃபார் சேவிங்ஸ் ரைட்டா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் அப்போ இன்கம் பார்த்தீங்கன்னா 30,000 மைனஸ் 18,000 பார்த்தீங்கன்னா டோட்டல் வி ஆர் கெட்டிங் அரௌண்ட் 12,000 இந்த 12,000 உங்களோட சேவிங்ஸ் ஸோ வென் தெர் இஸ் எனஃப் சேவிங்ஸ் வி கேன் கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கையில் ஒரு சேவிங்ஸுக்கு ஒரு அமௌண்ட் இருந்தால் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும் கையில் சேவிங்ஸே இல்லைன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ண முடியாது ரைட்டா ஸோ யார் யாருக்கு ஓன் ஃபண்ட்ஸ் அதாவது ஓன் ஃபண்ட்ஸும் ஒன்றும் இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு அமௌண்ட் சேர்த்து வச்சு அந்த சேவிங்ஸ் இருக்கா இல்லையா அதை நீங்கள் ஒரு அசட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது பேர் தான் ஓன் ஃபண்ட்ஸ் ஓகே அந்த ஃபண்ட்ஸ் தட் வி ஆர் யூசிங் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அது பேர் தான் இன்வெஸ்டபிள் ஃபண்ட்ஸ் வாங்க இந்த இடத்துல நம்ம வந்து ஓன் ஃபண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை பாரோ ஃபண்ட்ஸாக இருக்கலாம் ஓன் ஃபண்ட்ஸ்னா அஸ் இஸ் இயர்லியர் கஷ்டப்பட்டு நீங்க சேர்த்து வச்சு அந்த சேவிங்ஸ்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் போர்ஷன் இப்போ 12,000 சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா 12,000 இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேவா இல்ல அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் போர்ஷன் ஒரு 5,000 2,000 இன்வெஸ்ட் பண்ணலாம் ரைட்டா ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வெரி ஆகும் சில பேர் எல்லாமே வேற இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் 2,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் 4,000 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது மாறும் ரைட்டா அண்ட் பாரோ ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது ஓகே மேபி ஃப்ரெண்ட்ஸில் கடன் வாங்குவாங்க இல்லை ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன் ஆர் பேங்க்ல இருந்து கடன் வாங்குவாங்க வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு பிசினஸ்லயோ இல்லை ஷேர்ஸ்லயோ போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி பாரோ ஃபண்ட்ஸ் வாங்கக்கூடாது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ ஷேர்ஸ் வந்து ஒரு 1,000 ருபீஸ் ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரைட்டா இப்போ 10,000 ருபீஸ் கடன் வாங்கி அந்த ஷேர்ல போய் இன்வெஸ்ட் பண்றீங்க ஓகே 1,000 ருபீஸ் மேலே போச்சுன்னா பரவாயில்ல இந்த ஷேரோட பிரைஸ் வந்து 1,000 to 3,000 5,000 மேலே போச்சுன்னா பரவாயில்ல இன்கேஸ் ஷேர் லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்றது ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இதாகுமோ இல்லையா ஸோ நீ 10,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க மேபி அது ஒருத்தர் வந்து 8,000 7,000 வர சான்சஸ் இருக்கு ரைட்டா கீழே வர சான்சஸ் இருக்கு இப்போ என்ன ஒன்று பேங்க் கொடுக்க வேண்டிய வட்டி வந்து நம்ம கொடுத்தாகணும் ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா
பாரோ ஃபண்ட்ஸ் அவாய்ட் பண்ணி ஆகணும். ஈவன் இன் கேஸ் ஆஃப் ஓன் ஃபண்ட்ஸ்ல அது மாதிரி தான். ஈவன் ஷேர் வேலை கம்மியானாலும் பரவாயில்ல, வி கேன் வெயிட். ஓகே, நம்ம வெயிட் ஃபார் 5 இயர்ஸோ இல்லை 10 இயர்ஸோ நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பட் பாரோ ஃபண்ட்ஸுங்கிற கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ண சொல்லிப்பாங்க. தே ஹேஸ் டு பே தி என்னது இன்ட்ரெஸ்ட் வித்தின் ஏ செர்டன் பீரியட். ஒரு வருஷத்துக்கோ இல்லை மாசமோ இவ்வளோ நீங்கள் கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் லிமிட்குள்ளே நம்ம பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பாரோ ஃபண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ப்ரிஃபர் தி ஓன் ஃபண்ட்ஸ். Next, we can see the types of investments. So, one is financial investments, another one is economic investments. So, financial investment means where we are getting a interest, dividend, or premium in any assets. எந்த ஒரு அசட் மூலமாகவோ இன்ட்ரெஸ்ட்டோ டிவிடெண்டோ ப்ரீமியமோ கிடைச்சது அப்படின்னா that investment should be என்னது ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் எடுத்துக்கோங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன கிடைக்கும்? டிவிடெண்ட் கிடைக்கும். இங்கே பாருங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோமா? ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா we are getting a dividend. ஓகே, என்ன டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிவிடெண்ட். வேரியபிள் டிவிடெண்ட்னா கம்பெனி எப்பப்பெல்லாம் ப்ராஃபிட் வருதோ, கம்பெனி கம்மியான ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா கம்மியான டிவிடெண்ட் கிடைக்கும். இப்போ அதிகமான ப்ராஃபிட் வருது, அதிகமான டிவிடெண்ட் கிடைக்கும். ப்ராஃபிட்டே வரலாம், டிவிடெண்ட் கிடைக்காது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வில் பி வேரி. ஓகே, பட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிவிடெண்ட் தான் கிடைக்கும், பட் தேர் கெட்டிங் ஃபிக்ஸட் டிவிடெண்ட். ரைட்டா? ஸோ கம்பெனி லாஸ் ஆனாலும் சரி, இல்லை ப்ராஃபிட் ஆனாலும் சரி, ஸோ அது வந்து கிடைக்கக்கூடியது ஃபிக்ஸட் டிவிடெண்ட். ஸோ இது ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ல என்ன கிடைக்கும்? ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வி கெட்டிங் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லியும் கிடைக்கும், இல்லை குவார்டர்லியும் கிடைக்கும், இல்லை செமி ஆனுவலியும் கிடைக்கும், இல்லை ஆனுவலியும் கிடைக்கும். நம்ம இஷ்டம் தான் அது. ஓகேவா? அது ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே கேட்டிருப்பாங்க, உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதை கொடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ டிவிடெண்டோ இல்லை ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கோல்டு இன்னைக்கு 5,000 per கிராம் வாங்குறீங்க, நாளைக்கு 6,000 ஆகுது. அப்போ எக்ஸ்ட்ரா 1,000 இது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? அது பேர் தான் ப்ரீமியம். ரைட்டு? இன்சூரன்ஸ் அது மாதிரி தான். ஓகேவா? கமோடிட்டி அது மாதிரி தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அந்த அந்த அசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும், எக்ஸ்ட்ரா வந்து கூடி இருக்கும். ஸோ இது பேர் தான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ you see the definition. It is a commitment of funds to get income in the form of interest or dividend, premium or pension benefits. ஓகேவா? ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டோ டிவிடெண்டோ கிடைச்சது அப்படின்னா இதுதான் இந்த ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் பார்த்தது தான். ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம், சேவிங் ஸ்கீம் சர்டிஃபிகேட்ஸ், சுகன்யா சமர்த்தி அக்கௌண்ட் இருக்கு, என்எஸ்சி இருக்கு, பிபிஎஃப் இருக்கு, ரைட்டா? இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு, நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் கால் இட் அஸ் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வி கேன் சி எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பர்சன்ட் ஒரு லேண்ட் இருக்கு. ஓகேவா? அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore கொடுத்து ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட் என்ன பண்ணுவாங்க? சேல் பண்ணி என்ன பண்ணுவாங்க? 2 லேண்ட், சின்ன ஒரு அவுட்டர்ல ஒரு 2 லேண்ட் வாங்கிடுவாங்க. ரைட்டா? திருப்பி அந்த லேண்ட் செல் பண்ணி என்ன பண்ணுவாங்க? 3 லேண்ட் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அசெட் வந்து கூட்டிகிட்டே போவாங்க. நம்பர் ஆஃப் அசஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஒரு லேண்ட் தான் இருந்திருக்கும், இப்போ வந்து லேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது பேர் தான் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ பிசிக்கல் அசட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு கார்பரேட்ல ஒரு கம்பெனில பார்த்தீங்கன்னா 5 மிஷின்ஸ் இருக்கு. ஒரு மிஷினோட காஸ்ட் வந்து 1 லேக் எடுத்துக்கோங்க. 5 மிஷின்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ். இந்த 5 லேக்ஸ் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா டூயிங் சேல்ஸ்லேருந்து ஒரு ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட் மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லேக் ப்ராஃபிட் வருதுன்னா இந்த 1 லேக் ப்ராஃபிட் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா பையிங் another one மிஷின் நியூலி. புதுசாக ஒரு மிஷின் வாங்குறாங்க. அப்போ 5 லட்சம் இருந்த மிஷின் வந்து இப்போ புதுசாக ஒரு மிஷின் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 6 லேக்ஸ் மிஷின் 6 லேக்ஸ் ஒர்த் ஆஃப் மிஷின் வந்து நமக்கு கிடைச்சிருது. டோட்டல் நம்பர் ஆஃப் அசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அசஸ்ங்கிறது என்னது? மிஷின்ஸ். முன்னாடி வந்து 5 மிஷின்ஸ் இருந்தது, இப்போ ஒரு புது மிஷின் சேர்த்து டோட்டலி 6 மிஷின்ஸ் இருக்கு. இது மூலமா நம்பர் ஆஃப் அசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால we can call it as economic type of investments or economic investments. ஸோ தான் இங்கே டெஃபினிஷன் பாருங்க. நெட் அடிஷன் டு தி எக்கனாமிக்ஸ் கேபிட்டல் ஸ்டாக். ஸோ 5 மிஷின்ஸ் வந்து 6 மிஷினாக மாறுது. இந்த 3 மிஷின்ஸ் இருந்து இப்போ 4 மிஷின்ஸாக மாறுது. 2 லேண்ட் இருந்து 3 லேண்டாக மாறுது. இது எல்லாமே எக்கனாமிக் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ரைட்? Thank you for watching this video. If you really like this video, you can please subscribe our channel Zillion Learning. Thank you.